ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் இன்றைக்கி ஒரு சட்னி பண்ணி காட்ட போகிறேங்க. இந்த சட்னி பேர் சோம்பேறி சட்னிங்க. சோம்பேறி சட்னினா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் பச்சை சட்னி தான். எல்லா லேடிஸும் வெளில போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருப்போம்லங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நிமிஷத்தில் பண்ணக்கூடிய டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சட்னினா அது இதுதாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம் அதை. இதை வெறும் 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாங்க. ஈஸி தான். சூடான இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, தக்காளி, பூண்டு, வரமிளகாய், நல்லெண்ணெய், உப்புங்க. நான் இதே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு உங்கள் கையில் என்ன நல்லெண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகா 3 தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சல் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அந்த சட்னியில் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி ஊற்றாதீங்க, எண்ணெயை மட்டும் ஊற்றி அரைங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இந்த சட்னி அரைங்க. இந்த சட்னி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஒன்றுங்க, இந்த சட்னியை சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறவங்களுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. தயவு செஞ்சு இந்த சட்னியை சாப்பிட்டிங்கன்னா ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெளில போங்க. இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.